இங்கே ஒருத்தன் காட்டில் இருந்து வெளியே போக வழி தெரியாமல் மாட்டிக்கிறான். அவன்கிட்ட சாப்பிட கூட ஒன்றும் இல்லாமல் பசியால் தவிக்கிறான். அப்போ அங்கே 2 பறவையோட முட்டையை பார்க்குறான். அவன் இருந்த பசிக்கு அந்த 2 முட்டையும் உடச்சி குடிக்கிறான். சரி, இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணுன்னு வழியை தேடுறான். ஆனால் 2 நாள் ஆகியும் அவனால் வழியை கண்டுபிடிக்க முடியல. அவனும் ரொம்ப டயர்டாகி அவனோட ஷூ சாக்ஸை ரிமூவ் பண்ணி பார்க்குறான். அப்போ அவனோட காலெல்லாம் புண்ணாகி அவனால் நடக்க முடியாமல் நடந்து வழியை தேடுறான். கடைசியாக எப்படியோ ஒரு ஃபுட் பிரிண்ட்டை கண்டுபிடிக்கிறான். அவனும் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக யாராவது இருக்காங்கன்னு தேடுறான். அப்போது பக்கத்துலேயே அவன் குடிச்சு போட்ட பறவையோட முட்டையை பார்க்குறான். அப்புறம் அவன் பார்த்த ஃபுட் பிரிண்ட்டை செக் பண்ணுறான். அது பார்த்தா இவனோட ஃபுட் பிரிண்ட் தான். இவனும் வழி தெரியாமல் இவன் வந்த இடத்துக்கே வந்துகிட்டே இருக்கான். இதனால் கடுப்பான இவன் ரொம்ப கோவமாக கத்துறான். எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும்னு வழியை தேடி கால் வலியோடு நடக்கிறான். அப்போது ஒரு மலையிலேருந்து ஓரமாக சொட்டுற தண்ணியை பார்த்துட்டு அதை குடிக்கிறான். குடிச்சிட்டு திரும்ப போகும்போது ஒரு ஆதிவாசி பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு இவனை பார்த்து ரொம்ப பயப்படுறான். இவனும் அந்த பொண்ணுக்கிட்ட நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சைக்கிளை சொல்கிறான். தென் இவங்க 2 பேரும் வழியை தேடி ஒன்றா போகிறாங்க. இருட்டானதும் நம்ம ஹீரோ இதுக்கு மேலே இந்த காட்டில் போக வேணாம், விடிஞ்சதும் போகலான்னு இந்த காட்டிலே படுக்கிறாங்க. தூக்கம் கலைஞ்சதும் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்க்குறான். ஆனால் அவன் அங்கே இல்லை. ஏன்னா அதுவும் அவனோட கற்பனை தான். விடிஞ்சதும் திரும்ப நடக்கிறான். போயிட்டே இருக்கும்போது அவனுக்கே தெரியாமல் ஒரு புதைக்குழியில மாட்டிக்கிறான். இவனும் என்னடா வாழ்க்கைன்னு நினச்சி பைத்தியம் மாதிரி சிரிக்கிறான், கோவத்தில் கத்துறான். அங்கே ஒரு மரக்கிளையை பார்க்குறான். அதை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வந்துடுறான். சாப்பாடு தண்ணி இல்லாமல் அவனோட உடம்பெல்லாம் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கான். அப்போ தூரத்தில் இவனை தேடி வந்து அவனோட ஃப்ரெண்டை பார்க்குறான். எப்படியாவது அவனை கூப்பிடலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் முடியல. ஏன்னா அவன்கிட்ட கொஞ்சம் கூட ஸ்டாமினா இல்லை கத்துறதுக்கு. எதர்ச்சியாக திரும்பின அவனோட ஃப்ரெண்டு எப்படியோ நம்ம ஹீரோவை பார்த்துட்றான். சந்தோஷத்தில் அவன் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சி கதறி அழுகுறான். இது போல தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையும். நமக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் லேட்டாக ஆனாலும் கண்டிப்பாக வரும். ஸோ லைஃப்பில் வர ப்ராப்ளம்ஸ் நினச்சி கவலைப்படாதீங்க. சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.